ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 10ஆம் வகுப்பு கணிதம் முதல் பாடம் உறவுகளும் சார்புகளும் சிந்தனை களம் பேஜ் நம்பர் 3ல் இந்த ஒரு கொஷின் கேட்டிருப்பாங்க. அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம். எப்பொழுதும் ஏ பெருக்கல் பி ஆனது பி பெருக்கல் ஏவிற்கு சமம். இது எப்போ சமம்னு கேட்குறாங்க. அப்போ பாருங்கள், ஏபி ரெண்டுமே சமமாக இருந்துச்சுன்னா தான் இந்த சமமாக இருக்கும். அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு பி என்னும்போது ஏ பெருக்கல் பி இஸ் ஈக்குவல் டு பி பெருக்கல் ஏ, இந்த மாதிரி வடிவில் வரும். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர். அடுத்து நீங்கள் சிந்தனை களம் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 13ல் இந்த ஒரு கொஷின் கேட்டிருப்பாங்க. அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம். கொஷின் பாருங்கள், கோள்களுக்கும் அதன் துணை கோள்களுக்கும் இடையே உள்ள தொடர்பு சார்பாகுமான்னு கேட்குறாங்க. அப்போ இது சார்பாகும் தான். அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆமுன்னு எழுதிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், சிந்தனை களம் பேஜ் நம்பர் 21ல் இந்த ஒரு கொஷின் கேட்டிருப்பாங்க. இதுக்கு கொஷின் பாருங்கள், ஒன்றிற்கு பல என்ற சார்பு இருக்க முடியுமா? ஒன்றுக்கு பல சார்பு இருக்க முடியுமான்னு கேட்குறாங்க. அப்போ பாருங்கள், இதுக்கு ஒன்றிலிருந்து பலவற்றிற்கான சார்பு என்பது சாத்தியமல்ல, ஏனெனில் துணை மதிப்பகத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்புக்கும் மதிப்பகத்தில் ஒரே ஒரு முன் நிழல் உரு மட்டுமே இருக்க முடியும். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர். அதுக்கப்புறம் பாருங்கள், அடுத்த சிந்தனை களம் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 24ல் இந்த ஒரு கொஷின் கேட்டிருப்பான். கொஷின் பாருங்கள், சமணி சார்பு ஒன்றுக்கு ஒன்றான சார்பாகுமா? ஆமாம், சமணி சார்பு ஒன்றுக்கு ஒன்றான சார்பு தான். அதனால் இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆம், இது ஒன்றுக்கு ஒன்றான சார்பாகும். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர். அப்புறம் பாருங்கள், அடுத்த சிந்தனை களம் பேஜ் நம்பர் 28ல் இந்த ஒரு கொஷின் கேட்டிருப்பாங்க. இதுக்கு ஆன்சர் பார்க்கலாம். கொஷின் பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் எம் மற்றும் ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் என் எனில் எஃப் ஆஃப் ஜியும் இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப்னு கேட்குறாங்க. அப்போ இது சமமாக இல்லையான்னு நம்ம பார்க்கலாம். அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இது குத்துக்கிறது எடுத்து எழுதுங்க. எஃப் ஆஃப் கேபிட்டல் எக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்போது எக்ஸ் பவர் எம், அதுக்கப்புறம் ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் என். அப்போ இது எஃப் ஆஃப் ஜி நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். அப்போது எஃப் ஆஃப் ஜினா என்ன வரும்? எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸுன்னு வரும். புரிஞ்சுதுங்களா? அப்போ எஃப் ஆஃப் ஜினா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துக்கிறாங்க? எக்ஸ் பவர் என். அப்போது இது எக்ஸுக்கு பதிலாக நம்ம எக்ஸ் பவர் என்னன்னு எடுத்துக்கணும். அப்போது இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் பவர் எம். அப்போது எக்ஸ் பவர் எம் பவர் என்னன்னு வரும். இது எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் பவர் என்னன்னு போடணும். இங்கே எம் இருக்கிறதுனால இந்த எம்மு போட்டுக்கோங்க. அப்போது என்ன வரும்? இது பெருக்கல் இருக்கிறதுனால எக்ஸ் பவர் என் பெருக்கல் எம்முன்னு வரும். இந்த மாதிரி வரும். அடுத்தது ஜி ஆஃப் எஃப் கண்டுபிடிக்கலாம். இப்போ ஜி ஆஃப் எஃப்னா ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸுன்னு வரும் இந்த மாதிரி. அப்போது ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன இருக்குது? எக்ஸ் பவர் எம்முன்னு இருக்குது. அப்போது ஜி ஆஃப் எக்ஸ் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் பவர் எம்முன்னு நம்ம போடணும். அப்போ எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் பவர் எம் ஹோல் பவர் இந்த எண் இருக்கிறதுனால அது போட்டுக்கணும். அப்போ பெருக்கல்ல இருக்கிறதுனால எக்ஸ் பவர் எம் பெருக்கல் என். அப்போது இது ரெண்டுமே பெருக்கல்ல இருக்கிறதுனால மீனிங் ஒரே தான். அப்போது தேர்ஃபோர் எஃப் ஆஃப் ஜி இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப் ரெண்டுமே சமம். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இந்த சிந்தனை களமுக்கு. அப்போது இந்த ஃபஸ்ட்டு சாப்டரில் இருந்தது
எல்லா சிந்தனை களமும் இதில் முடிஞ்சிச்சு. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் ஃபஸ்ட்டு சாப்டர் இதோட முடியுது.